ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி உயிரிழந்திருப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிவித்திருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காமேனி கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். வரலாற்றின் மிக கொடிய மனிதர்களில் ஒருவரான காமேனி இறந்துவிட்டார் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். காமேனி உட்பட உயர்மட்ட தலைவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் அரசு தெரிவித்திருக்கிறது. காமேனி உயிருடன் இருப்பதற்கான அறிகுறிகள் இல்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் அறிவித்திருக்கிறார். ஆனால் காமேனி உட்பட உயர்மட்ட தலைவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, சர்வதேச அளவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. காமேனி கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிவித்திருக்கின்றன. ஆனால் ஈரான் அதை மறுத்திருக்கிறது. என்ன விவரம் கணபதி? ஈரான் நாட்டின் தலைவர் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அதே வகையிலே ஒரு அறிவிப்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகவும் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ஈரான் அதை ஏற்க மறுத்திருக்கிறது. அவர் உயிருடன் தான் இருக்கிறார். அவர் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ராணுவ நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்து வருகிறார் என தெரிவித்திருக்கிறது. ஆகவே அயத்துல்லா கமேனி தற்போது உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் நிலவுகின்றன. அவர் மட்டுமல்ல, அவரது மகள் உள்ளிட்ட உறவினர்கள் பலரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என அமெரிக்கா ஊடகங்கள் மூலமாக தகவல்களை வெளியிட்டு வருகிறது. ஆனால் இதற்கெல்லாம் இதுவரை ஆதாரம் எதுவும் வெளியிடப்படவில்லை. நேற்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலை தொடங்கிய போது முதல் கட்ட தாக்குதல் 2 வகையாக நடைபெற்றது. ஒன்று, ஈரான் நாட்டின் ரடார் மற்றும் வான் பாதுகாப்பு தளவாடங்கள் முதலில் தாக்கப்பட்டன. அதே சமயத்திலே அயத்துல்லா கொமேனியின் இல்லம் மற்றும் ஈரானுடைய ராணுவ அமைச்சகத்துடைய பல்வேறு அலுவலகங்கள் மற்றும் அமைச்சர்களுடைய இல்லங்கள் ஆகியவையும் தாக்கப்பட்டன. அப்போதிலிருந்தே ஈரான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர், பல்வேறு ராணுவ தளபதிகள் ஆகியோரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டது என இஸ்ரேல் உளவுத்துறை தகவல்களும் மற்றும் அமெரிக்க ஊடக தகவல்களும் தெரிவித்து வருகின்றன. அப்படிப்பட்ட சூழலில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஈரான் நாட்டின் தலைவர் கமேனி உயிரிழந்திருக்கிறார். ஈரான் மக்களுக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. அந்த சர்வாதிகாரம் மிக்க அரசை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களே அரசை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். சமீபத்திலே ஈரானிலே பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்றது அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் பொருளாதார ரீதியாக பல்வேறு தடைகள் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் காரணமாக அங்கு கடும் பணவீக்கம், விலைவாசி ஏற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இதை தவிர ஹிஜாப் போராட்டம் போன்றவையும் அங்கு நடைபெற்றன. அத்தகைய சூழலில்தான் ஈரான் நாட்டு மக்கள் தற்போதுள்ள அரசை தூக்கி எறிந்துவிட வேண்டும். இந்த அரசினால் அவர்களுக்கு பலனில்லை, சர்வாதிகார முறையிலே அவர்கள் அடக்கப்படுகிறார்கள் என ஈரான் நாட்டு மக்களை தூண்டும் வகையிலே அமெரிக்கா பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது. அத்தகைய சூழலில்தான் தற்போது ஈரான் நாட்டின் தலைவர் கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார் எனவும் ஈரான் நாட்டு மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கு பல்வேறு ராணுவத்துறை அமைச்சர்கள், தளபதிகள் உள்ளிட்டோர் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். காவல்துறையைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். கமேனியின் இல்லம் தாக்கப்பட்டிருக்கிறது மற்றும் பல்வேறு அமைச்சர்கள், தளபதிகள் தங்கியிருந்த இடங்களை உளவுத்துறைகள் மூலமாக துல்லியமாக கண்டறிந்து, அதாவது இஸ்ரேல் உளவுத்துறை மற்றும் அமெரிக்க உளவுத்துறை 2 உளவுத்துறைகள் மூலமாக கண்டறிந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த தகவல்களும் எந்த அளவுக்கு உண்மை என்பது போக போக தெரிய வரும். ஆனால் ஈரான் நாட்டிலிருந்து வரும் தகவல்கள் படியே கமேனியின் இல்லம் தாக்கப்பட்டது மற்றும் அதிலே அவருடைய உறவினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என தகவல் வந்திருக்கிறது. அதாவது அவருடைய மகள் மற்றும் அவருடைய மருமகன் ஆகியோர் கொல்லப்பட்டிருக்கிறார் எனவும் மேலும் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார் எனவும்
சொல்லப்படுகிறது. ஆகவேதான் தற்போது ஈரான் நாட்டிலே கடும் குழப்பம் நிலவுகிறது. ஒரு புறம் தொடர்ச்சியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றன. அந்த தாக்குதல்கள் தொடரும் எனவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல், போர் விமானங்கள் மூலமாக தாக்குதல் என நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவேயும் அமெரிக்காவுடைய B-2 பாம்பர்கள் மூலமாகவும் தாக்குதல் நடைபெற்றது. ஈரான் தாக்குதல் நடத்தியதெல்லாம் நமக்கு தெரிந்தது. அத்தகைய சூழ்நிலையில் தற்போது ஈரான் நாட்டின் தலைவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பதிலடியாக ஈரான் நடத்திய தாக்குதலில் பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. துபாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. சர்வதேச ரீதியாக பல்வேறு குழப்பங்கள் மற்றும் ஐநா கூட்டம் தற்போது நடைபெற்றிருக்கிறது. அங்கு கூட இந்த பிரச்சனைகள் குறித்து பேசப்பட்டு வருகிறது. போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் ஈரானுடைய தலைவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.